நாங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இன்னைக்கு. ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எஸ், விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரிலியூட் அப்படின்ற ஒரு ஷோ நடக்கும். அந்த ஷோ இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோ வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். 14ஆம் தேதி ஆகஸ்ட் அதனுடைய ஷெடியூல் வந்து இப்போ பேக் டு பேக் ஷோவோட ஷெடியூல் சொல்கிறேன். 14ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து ப்ரிலியூட் ஷோ, 17ஆம் தேதி ஆகஸ்ட் அது இது எதுக்கு போகிறேன்னா போகலாம், 19ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து சூப்பர் சிங்கர் போகலாம், 25ஆம் தேதி சவுண்ட் பார்ட்டி. பட் இதில் எந்த செலிபிரிட்டிஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இது எல்லாமே அப்கமிங் ஷெடியூல். ஓகேவா? இப்போ நீங்கள் அருண் அரவிந்த் ட்வின்ஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் யாராச்சும் ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஷோக்கெலாம் போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதில் அந்த அருண் அரவிந்த் ட்வின்ஸ் பேஜில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் போய் பேசலாம். ஓகேவா? அதாவது ஷோலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்றைக்கி இப்போது இனிமேல் இந்த ஷோ பற்றி எனக்கு கொஞ்சம் முன்னாடி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி போங்கன்னு இருப்பேன். இப்போ பேரலாக ஷோ போயிட்டுருக்கிற டைமில் நான் அதை பேசுகிறதா போயிடுச்சு. பட் இப்போ வந்து ப்ரிலியூட் ஷோ மாதிரி போயிட்டுருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு விக்கா வருவாங்க. அதே மாதிரி ப்ரைம் டைமில் இருக்க எல்லா மெயின் லீட்ஸும் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே வருவாங்க. ஹோப் ஆஃப்டர்நூனும் வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வச்சு பண்ணாங்களா, அந்த மாதிரி ப்ரிலியூட் ஷோ ஒரு ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக விக்கா வருவாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. விஜய் டெலிவிஷனோட ஏதோ ஒரு ஷோ அப்படின்னு இல்லை, இது இம்பார்ட்டன்ட் ஷோ. ஸோ இது வந்து அவார்ட்ஸ் ரிலேட்டடான விஷயம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக விக்கா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஷோ இந்த இடத்துல எவ்வளோ பிஸியான ஷூட் இருந்தாலும் இதுக்கான டைம் இன்றைக்கி ஈவினிங் தானே, அதாவது நைட் டைம் தானே, ஸோ ஒதுக்குவாங்க அப்படிங்கிறது தான். அப்பப்போ ஒரு ஸ்பெஷலான அப்டேட்ஸும் நமக்கு இன்றைக்கி நைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யாராச்சும் ஷோக்கில் யார் போயிருக்கா அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நமக்கு லேட்டராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி நான் எதிர்பார்க்க விக்கா, அதே மாதிரியே மெயின் ப்ரைம் டைமில் இருக்க எல்லா செலிபிரிட்டிஸுமே போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ரவுண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரிலியூட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 ஷோவாகவே போடுவாங்க, ஒரே ஷோவாகவும் ப்ரமோட் பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் பேக் டு பேக் வந்து ஷோஸ் இல்லை, அதனால் ஒரே ஒரு ப்ரிலியூட் ஷோ தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஷெடியூல் பார்க்கும்போது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி சூப்பர் சிங்கரோ இல்லை வேறு ஏதாச்சும் ஷோவோ நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த அருண் அரவிந்த் ட்வின்ஸ் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இவங்க தான் விஜய் டிவியோட எல்லா ப்ரோக்ராமும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஆடியன்ஸை. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போகலாம். ரொம்ப பிலீவான பர்சன். நான் ரொம்ப வருஷமாக அவங்கள நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி டாபிக்லாம் பேசினதில்லை. பட் ஆனால் இப்போ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் அப்டேட் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் சில சமயம் சேட்லாம் கவனிக்கிறதில்ல, அது மாதிரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப முக்கியமான அப்டேட் இது இல்லையா? சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.